ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே அப்டேட் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் நான் கொஞ்சம் லேட் போஸ்ட்டு தான், சாரி மக்களே. எஸ், நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு பிக் பாஸ். எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபயராக தான் போச்சு. ஆனால் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் போல் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா, கத்தாமல் இருங்க அப்படிங்கிறதையே கத்தி தான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரீசெண்டாக திவ்யா கணேஷோடது இதுவாச்சு. அவங்க நல்லா தான் ப்ளே பண்ணாங்க, இருந்தாலும் அது ஏனோ நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆச்சு. திவ்யாவை மேனேஜராக வேண்டாம் அப்படின்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. எஃப்ஜே கேட்ட கேள்வி வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஏன் எஃப்ஜே நேற்றும் இப்படி தான் இருந்தாங்க, அப்போல்லாம் ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை, இப்போ இவங்களுக்காக இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் டபுள் எவிக்ஷன்றதை விட ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அது கேட்டு இன்னுமே ஷாக்காக இருந்தது. என்னடா இது, இவங்கெல்லாம் எவிக்டடா அப்படின்ட்டு. இது இன்னுமே பயங்கர ஷாக். என்னென்னா, பிரவீன் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார், ரொம்பவே சூப்பராக. எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறவங்கள விட இவர் நல்லாவே டிசர்விங்கான ஒரு பர்சன் தான், உள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு பர்சன் தான். எதுக்காக இவரை எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப கோபம் வந்துச்சு பார்த்த உடனே. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. பிரவீனும் ட்ரிஷரும் வந்து எவிக்ட் ஆகி வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவு. ட்ரிஷர் பொறுத்த வரைக்கும் அரோரா பின்னாடி சுற்றிட்டு இருந்தார். சரி, ஓகே, அவர் எலிமினேட் ஆனது கூட ஒரு வகையில் நியாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரவீன் எதுக்காக எலிமினேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே. இன்னொன்று, அரோரா டுஷர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பயங்கர எமோஷ்னலாக அழுகையாமே. பார்ப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்துக்கள் பிரவீன் எவிக்ட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.